இன்றைக்கி கோபி மஞ்சூரி வீட்டிலே எப்படி ஹெல்த்தியாக செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இதோட ரெசிபி எல்லாம் இதிலே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எப்பயுமே ஹோட்டலில் வாங்கி சாப்பிடக்கூடிய எந்த ஃபுட்டும் ஹெல்த்தியாக இருக்காது. அதில் இந்த கோபி மஞ்சூரி ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் வீட்டிலே செய்கிறது தான் பெஸ்ட்டு. காலிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய புழுக்கள் இருக்கும். அது என்ன தான் நம்ம சுத்தமாக நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத வாங்கினா கூட அதுக்குள்ளே சின்ன சின்னதாக கண்டிப்பாக புழுக்கள் இருக்கும். அதை நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி நீட்டாக சமைக்கிறது வேறு. ஹோட்டலில் வெளியில் அப்படி சமைக்க மாட்டாங்க. இந்த கோபி மஞ்சூரி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. அதை ஹெல்த்தியாக வீட்டிலே சமைச்சு நம்ம சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. எப்பயுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாரி வீட்டிலே ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுப்பேன் நான் எங்கள் பிள்ளைங்களுக்கு. மோஸ்ட்லி வெளியில் வாங்கி அவ்வளவும் கொடுக்க மாட்டேன். பலகாரங்க எல்லாம் வீட்டிலே சமைச்சு கொடுக்குறது தான் பெஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு. அதுதான் ஹெல்த்தியும் கூட. அப்படி தான் ஒரு டைமு எல்லாம் ஃபேமிலியோடு வெளியே போயிருந்தோம். அப்போது நான் கோபி மஞ்சூரி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் அதை சாப்பிட்டு வந்து ஒரு 2-3 டேஸு உண்மையிலேயே ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சி. எல்லா கடைங்களையும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில கடைங்களில் உண்மையிலேயே ஹைஜீனிக்கே இல்லை. கெட்டு போன, அழுகி போன, கருப்பாக இருக்கிற நிறைய வேஸ்டேஜாக இருக்கக்கூடிய காலிஃப்ளவரை கூட கட் பண்ணி அதில் கலரை போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்து கொடுத்துருவாங்க. அதனால் நான் டைரெக்டாகவே பார்த்துருக்கேன். வேறு டிஷ்ஷஸ் எல்லாம் சமைக்கும் போது அதுக்குள்ளே என்னென்ன போடுறாங்க, அந்த டிஷ்ஷை எப்படி சமைக்கிறாங்கன்னு நான் ஓரமாக நின்று நோட் பண்ண தான் செய்வேன். அப்படி பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த காலிஃப்ளவரை தயவு செஞ்சு வெளியே யாரும் வாங்கி சாப்பிட்டுடாதீங்க. உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. அதுதான் உங்கள் ஹெல்த்தும் கூட. அது நம்ம டேபிளுக்கு வரும்போது நம்ம கண்ணுக்கு மெயினாக அது கலர்ஃபுல்லாக ஜூஸியாக தெரியறது தான் நமக்கு தெரியும். அது எப்படி சமைச்சாங்கன்றது நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, ஒரு சில பேர் ரெகுலராக தினமும் வெளியில் எண்ணெயில் பொரித்த பதார்த்தங்கள் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் உண்டு. உண்மையிலே அதை தவிர்த்துடுங்க. ஏன்னா நாம் வீட்டில் ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் வாங்கிட்டு வந்து சமைப்போம். ஆனால் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் மாதக்கணக்காக ஒரே ஆயிலில் பலவிதமான டிஷ்ஷஸை சமைப்பாங்க. அது நமக்கு ஹெல்த்தி இல்லை கூட. நான் வீட்டில் இப்படி சமைக்கும் போது எண்ணெயில் பொரிக்கக்கூடிய ஐட்டம்ஸை சமைச்சேன்னா அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆயிலை மட்டும் யூஸ் பண்ணுவேன். அதை சமைச்சு முடித்த உடனே அந்த ஆயிலை நான் ஊற்றிடுவேன் கீழே. திரும்பி வேறு எந்த டிஷ்ஷஸ்க்கும் அதை யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம ஃபேமிலியை ஹெல்த்தியாக பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தானே. நீங்களும் இனிமேல் இந்த கோபி மஞ்சூரியை வீட்டிலே சமைச்சு கொடுங்க.